friends, welcome to MS Kitchen. வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு டேஸ்டான சூப்பரான சாம்பார் ரெடி பண்ண போறோம். இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு நான் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். அத நல்லா அலசிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அது ரெண்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். நார்மலாக நீங்கள் பருப்புக்கு எவ்வளோ விசில் வச்சு வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு நான் என்னென்ன காய் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா முருங்கைக்காய், முள்ளங்கி, அது கூடவே நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் எலசான தேங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் மொச்சை ஆட் பண்ணிக்க போகிறேன். மொச்சை ஊற வச்சுருந்ததை நான் இப்போது இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு நான் காய் எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த மாதிரி மொச்சை, முருங்கைக்காய், தேங்காய் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. தேவையான அளவு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த காய் நல்லா வேகட்டும். நான் விசில்லாம் வைக்கல, இப்படியே தான் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நம்ம பவுட்ரு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே சூப்பராக வெந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொதித்து வேகணும். இதில் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் முருங்கைக்காய் இதெல்லாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சுருந்தது எல்லாத்தையும் நம்ம இந்த பருப்பு காய் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டான சாம்பார் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இதோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு சரியாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.